Hi friends, welcome to Classic Samayal. நம்ம சேனலுக்கு மறக்காம subscribe பண்ணிக்கோங்க, bell icon-ஐ press பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம வெளியில போய் விரும்பி சாப்பிடக்கூடிய சன்னா மசாலா அதே டேஸ்ட்ல அந்த ஹோட்டல் ஸ்டைல்ல இல்ல சாட் ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு நான் செஞ்சு காமிக்க போறேன். இத கிட்டத்தட்ட நார்த் இந்தியன் ஸ்டைல்ல நான் பண்ணி காமிக்க போறேன். அதுக்கு இங்க நான் 1 கப் வெள்ளை கொண்டைக்கல்லையை எடுத்து ஊற வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட 4 ல இருந்து 5 மணி நேரம் பக்கம் ஊறட்டும். ஹோல் நைட் கூட ஊறலாம். இப்போ இது ஊர்னதை நல்லா வாஷ் பண்ணி இதை ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கிறேன். நான் இதை பிளெயினாக வேக வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். பட் டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. பட் இந்த ஸ்டைலில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது என்னென்னா கொண்டைக்கல்லைக்கு தேவையான உப்பு, அதோட ஒரு பிரியாணி இலை, கூடவே ஒரு பட்டை, கடைசியாக முக்கியமாக டீ தூள். இந்த மாதிரி க்ரீன் டீ உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த சாஷெட்டை அப்படியே போடுங்க. அது எந்த ஃப்ளேவரும் இருக்கக்கூடாது. இன்கேஸ் உங்கள்கிட்ட க்ரீன் டீ இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் டீ தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு வெள்ளை துணியில் கட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கொண்டைக்கல்லையை கரெக்டாக 5 ல இருந்து 6 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடுங்க. இப்போ விசில் வந்துருச்சு. நான் ஆறுனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டீ தூள் பேக் போடுறதுனால இதுக்கு டேஸ்ட்டே வேறு மாதிரி கிடைக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக இதையே ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஃப்ளேவர் உள்ள டீ தூள் எதுவும் சேர்க்கக்கூடாது. லைக் ஏலக்காய் இந்த மாதிரி ஃப்ளேவரோடு இருக்கும், அதை சேர்த்துடாதீங்க. இந்த கல்லையை நீங்கள் நசுக்குனீங்கன்னா நல்லா நசுங்கணும். இப்போது இதில் நம்ம போட்டிருக்க அந்த டீ தூள் பேக்கு, அந்த பட்டை இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அது மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கிறோம். வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா இதில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன ஏலக்காய் இந்த மாதிரி லேசாக கிள்ளி விட்டு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு சின்ன துண்டு பட்டையும் கூடவே பிரியாணி இலையும் சேர்த்துக்கிறேன். கூடவே வாசனைக்காய் கருவேப்பிலை, அதோட கசூரி மேத்தி இதை இந்த மாதிரி நசுக்கி இதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். கூடவே இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லாம் கருகிரும். இப்போது ஒரு பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன் 2, அதை சேர்த்துக்கிறேன். அதோட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக சோம்புத்தூள், ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளிலாம் அப்படி நறுக்கி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த வெங்காயம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதங்கி வரணும். இப்போது நம்ம வேக வச்ச கல்லையில் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 4 ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் கல்லையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கிரேவி கொதிக்கும் போதே அதை ஸ்மாஷர் இதை வச்சு நசுக்கி விடலாம். பட் நான் தனியாக எடுத்து வச்சு நசுக்கி வச்சுக்குவேன். இப்போது வெங்காயம் ஓரளவு இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு. இதில் நான் 2 பெரிய தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட போகிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி அந்த பச்சை ஸ்மெல் போகணும். நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் பச்சையாக சேர்க்கறதுனால அதோட பச்சை வடை நல்லா போகணும். அதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா குக் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மட்டும் வச்சுக்கோங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா நல்லா சுண்டி வந்திருக்கு பார்த்தீங்களா. அந்த பச்சை வாசம்லாம் போய் அந்த மசாலாவோட நல்ல குக்கான ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியும். இப்போது இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டைக்கல்லையை சேர்க்க போகிறேன். அதை அந்த தண்ணியோட அப்படியே சேருங்க. ஸோ இதை நான் சேர்த்துக்கேன். தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணாதீங்க, அதில் இருக்க அந்த தண்ணியே போதும். இப்போது இந்த கொண்டைக்கல்லையை டம்ளர் வச்சோ ஸ்மாஷர் வச்சோ கூட நீங்கள் நசுக்கி விட்டு அப்படியே குக் பண்ணலாம். பட் நான் அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கொண்டைக்கல்லையை எடுத்து இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் 2 ஒன்று தான். பட் நான் தனியாக எடுத்து இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு பிடிக்கும், அதனால் அவ்வளோதான். ஸோ இப்போது இதை இந்த குழம்போடு சேர்த்துக்க போகிறோம். இது இந்த குழம்புக்கு திக்னஸையும் கொடுக்கும், ஃப்ளேவரையும் கொடுக்கும், டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அந்த டீ தூள் பேக் போடுறதுனால அந்த கொண்டைக்கல்லை நீங்கள் தனியாக சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும், வேக வச்ச கல்லையை ஒரு மாதிரி டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இது குக் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக எல்லா விஷயமும் மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதிகமாக சீக்கிரம் குக் பண்ணணும்னு நினச்சி அதிகமாக ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. பாருங்கள், நம்ம கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு, சன்னா கிரேவி. இப்போது கடைசியாக சின்னதாக வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி இதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு ஒரு பவுலுக்கு மாற்ற போகிறேன். இதை பூரி சப்பாத்தி இதோட சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.